அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பாடல் 9வது பாடல். இந்த 9வது பாடல் என்னவென்று சொன்னால், பொருட்பெண்டியர் அதாவது விலை மாதிரிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற ஆண்மகன்களுக்கு ஒரு நல்ல பாடல். அந்த பெண்ணின் பக்கம் போனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள் என்ற கருத்தாக்கத்தில் இந்த பாடலை அவர் போட்டிருக்கிறார். ஆனால் பெண்ணில் விழுந்தால் மண் போகும், மன்னனாக இருந்தாலும் ஆண்டி ஆவான் என்பதுதான் பழமொழி. அப்போது அந்த பெண்ணாசை அழிக்க வல்லவன் இறைவன் எம்பெருமான் முருகப்பெருமான் என்ற நிலையில் அனுபூதியிலே சும்மா இரு சொல்லற என்று அருணகிரிநாதருக்கு அருளி அவர் மாட்டிக்கொண்டிருந்த அந்த பெண்ணாசை போகமெல்லாம் அவருடைய வாழ்வில் நடந்த அனுபவங்களை தொகுத்து இதில் கொடுத்திருக்கிறார். ஒருவர் அனுபவப்பட்டு சொல்லுகின்ற செய்தி மக்களை நெறிப்படுத்தும், மனிதர்களை நெறிப்படுத்தும் என்ற கருத்தாக்கத்தில் இந்த பாடல் மிக அருமையாகவே அவர் பெண்களால் எல்லாவற்றையும் போகும், பொருட்பெண்டியனால் எல்லாவற்றையும் போகும் என்று குறிப்பிடுவது, வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியாது என்றது, ஊஞ்சலாக ஆடிக்கொண்டே இருக்கும் என்ற நிலையையும் இந்த பாடலில் எடுத்துரைக்கிறார். இதை தொடர்ந்து நீங்கள் ஓதி வருகின்ற பொழுது பெண்ணாசை விலகி பேராசை விலகி அந்த பரம்பொருளை அடைவதற்கான ஒரு நல்வழி பிறக்கும். மட்டுவர் குழல் மங்கையர் மயல் வளைய பட்டூஞ்சல் படும் பரிசென்று ஒழியே தட்டூட அறவேல் செயலத் தெரியும் நிட்டுற நீராகுல நீர்பயனே என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. மட்டுவர் குழல் மங்கையர் என்று சொல்லுகிறார். மட்டுவர் குழல் அப்படின்னு சொன்னாவே என்னன்னா, மட்டுவர் என்று சொன்னாலே மங்கையை குறிக்கின்ற ஒரு பொருள். ஒரு அலங்காரம் செய்தப்பட்ட ஒரு பெண்மணி. யார் அதிகமாக அலங்காரம் இருப்பார்கள், அதுவும் மைவளை பீட்டிய பெண்கள் யார் என்று சொன்னால் பொருட்பெண்டியர். அந்த பொருட்பெண்டியருடைய வாழ்க்கையிலே நீங்கள் விழுந்து விட்டால் விடுபடுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. மட்டுவர் குழல் மங்கையர் மயல் வலை, அப்போ அந்த வலையில் விழுந்து விட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பொருளாதாரத்தையும் எல்லாவற்றையும் இழந்து தனக்கென்ற ஒரு அடையாளத்தை இல்லாமல் இழந்து வாழ்க்கையில் தவிப்பீர்கள். அந்த நிலைதான் ஊஞ்சல் எப்படி ஆடுகிறதோ அது மாதிரியான ஒரு மனநிலை வரும். அந்த ஊஞ்சலை ஆசையினுடைய ஆட்டமாக இருந்து கொண்டிருக்கும். அதை அழிக்க வல்லவன், உழைக்க வல்லவன் எம்பெருமான் முருகப்பெருமான். ஏனென்று சொன்னால், சூரபத்மனுடைய தம்பியாக கிரஞ்ச மலையையே அழித்தவர். இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க, செயலத்து தட்டூர் அற வேலெறியும் அப்படின்னு சொன்னார். கிரமஞ்ச கிரி மீது தடைகளின்றி ஊடுருவி செல்லும்படியே வேலாயுதத்தை எறிந்தவன். இப்படிப்பட்ட ஒரு ஆசை மோக வலைகளை எல்லாம் அழிக்க அந்த இறைவனுக்கு சக்தி இல்லையா என்ன? அதையெல்லாம் உடைத்து தான் அருணகிரிநாதரை ஆட்கொண்டார். இது மாதிரி பெண்களுடைய வலையில் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை வீணடிப்பதை விட்டடிக்க வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானிடம் மனதை செலுத்துங்கள். அந்த ஆசை என்ற ஊஞ்சலை அறுத்து அந்த ஆறுமுகக் கடவுள் அருமையான ஒரு வழியை உங்களுக்கு காட்டி வாழ்க்கையில் நன்னெறிப்படுத்துவார் என்று இந்த பாடலில் நீர்பயனே என்று சொல்லுகிறார். பயமற்ற நிலையை, துன்பமில்லா நிலையை, அழிவில்லாத நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே அந்த பெண்ணாசை மோக வலைகள் எல்லாம் இருந்து விடுபட்டு அதில் விடைபெறுகின்ற தன்மையை முருகப்பெருமான் கொடுப்பார் என்று இந்த பாடலில் அவர் கூறியிருக்கிறார். ஏனென்று பொதுவாகவே சொன்னால் பெண்களிடம் செல்கின்றவர்கள் தீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பிறப்பு என்ற சட்டியை உடைக்க வேண்டும், உருவில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கண்மை என்ற வள்ளல் பெருமானுடைய நிலையை ஊக்குவிக்கப்படுத்துகின்ற இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வார். ஒரு தனிப்பெரும் ஜோதியாக நீங்கள் இருப்பீர்கள். அந்த எடுத்த இழுப்புக்கெல்லாம் செல்ல மாட்டீர்கள் முருகனிடம் சென்றால் என்று
குறைந்தது ஒரு 21 முறையாவது இந்த பாடலை நீங்கள் சொன்னால் அந்த நிலையிலிருந்து விடுபடுவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.